இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள நம்ம இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போன பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அ ஈரான் பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இப்ப இந்த பதிவுல ரஷ்யா, உக்ரைன். ஏன்னா சத்தமே இல்லாம மிக முக்கியமான நகர்வுகள்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. மேற்குலக நாடுகள் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து சொல்லப்பட்டு வருது. இப்ப என்ன செய்ய போறாங்க இந்த மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தரலாம். இப்போ முதல்ல தாக்குதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 15ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேல 16ஆம் தேதி அதிகாலை. அதாவது இந்த இரவு நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து குறைஞ்சது 138 ட்ரோன்கள ஏவி விட்டுருக்காங்க. இதுல நாங்க 125 ட்ரோன்கள டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அதாவது இதுல பெரும்பான்மையான அட்டாக்ஸ் வந்து பண்ணா டொனஸ்க் பகுதி தான் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. டொனஸ்க் மேல ஹெவியான ட்ரோன் அட்டாக் இருக்குன்றாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் டவுன். ஏன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி ரஷ்யா அத பிடிக்கிறதுக்காக தான் மிக பெருமளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால ஹெவியான ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டொனஸ்க் பகுதியில இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்த மிக பெரும் தாக்குதல் அப்படின்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ். அங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கு. இதுவும் நைட் நேரம் 15, 16 நைட்ல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. இதனால ஒரு நபர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. கீவ்ல மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசிஸ்யா. இந்த ஜாப்ரோசிஸ்யாங்கிறதே 2 பிரிவா இருக்கு. ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இன்னொரு பிரிவு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதனால அங்க தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து சொல்லல. ரஷ்ய தரப்பு வந்து இல்ல ஆயுதம் தயாரிக்கிற தொழிற்சாலை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடிச்சோம் அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இரு தரப்புலயும் மாறி மாறி இது போல சொல்லி மக்கள் வாழும் பகுதியில அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, செர்காஸ்கி ஓப்லாஸ்ட். அதாவது இதுக்கு முன்னாடி மிக பெரும் தாக்குதல் அப்படிங்கிறது கிரமன்சுக் பகுதியில் நடந்தது. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி. ஸோ அதே போல அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செர்காஸ்கி அப்படின்னு ஒரு ஒப்லாஸ்ட் இருக்கு. செர்காஸ்கில வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்னால ஒரு கேஸ் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கு. இதனால ஒரு வில்லேஜ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை இல்ல அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது கேஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டாலே, அந்த ஒரு வில்லேஜ் மட்டும் நிக்காது. ஒரு பைப்லைன் டேமேஜ் ஆகுதுன்னா, எந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இருந்து போகக்கூடிய எல்லா வழியும் அந்த பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிரான்சிட்ல இருக்கக்கூடிய எல்லாமே பாதிப்படையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கு. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலலாம் கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இரு தரப்புலயும் மாறி மாறி. ஏன்னா உக்ரைன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுபோல இப்ப நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீவிரவாத தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆப்பரேஷன் ஸ்பைடர் வெப்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி மேலலாம் உக்ரைன் தரப்புலருந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துருவாங்க. அது எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேலயும் ரஷ்ய தரப்புல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டொனஸ்க் பகுதியில பயங்கரமான தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? மொத்தம் 21 வில்லேஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க. ஷெல்லிங்கிறது ஆர்ட்டிலரி தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், ஆ ஃபேப் குண்டுகள கொண்டு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றது. இது போல பல வகையான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வருது. ஸோ வீரியமான தாக்குதல்ங்கிறது இந்த டொனஸ்க் பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, கடந்த சில தினங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த தாக்குதல்னால 1900 டன் அளவுக்கான ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அதே ஆயுதங்கள்லாம் வந்து மக்கள் வாழும் பகுதியில பதுக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அது மேல ரஷ்யா அடிக்கத்தான் செய்வாங்க. ஸோ அப்படி அடிச்சிருந்துன்னா, அது வெடிச்சது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விஷ வாயு வந்து பார்த்தீங்கன்னா, கசிய தான் செய்யும். அப்படி கசியுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிப்படைவாங்க இல்லையா? இத யார் சொல்றாங்க அப்படின்னா, 1900 டன்னு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கீவ்ல அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட். அது இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா தாக்குதல் பண்ணும்போது ஏதோ ஒரு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல, இரு தரப்புலயும் மாற மாரி குற்றச்சாட்டுகள். ஸோ தாக்குதலோட வீரியம்ங்கிறது அடுத்த கட்டத்த நோக்கி போயிட்டு இருக்கு.
கெமிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இது போல ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா சொல்லிக்கலாம், மாறி மாறி குற்றச்சாட்டுல வச்சுக்கலாம். ஆனா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோட விளைவுகள் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். அது எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுபோல ஒரு சூழலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களா மக்கள அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனை மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இது போல சூழல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படிங்கிற வந்து ஒரு சும்மா ஒரு சர்வே மாரி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா, 11% வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 65% இருந்தது. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது 65% இருக்கு. 30% வந்து இல்லைங்க அவர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு கூட இருந்தாங்க. இப்ப 15% டவுன் ஆயிருக்கு அப்படின்னா 50%, 55%. ஸோ தோராயமா 60% கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட அந்த நம்பகத்தன்மை இருக்கு மக்களுக்கு. ஸோ இன்னொரு 5% போயிருச்சு அப்படின்னா 50% வந்துரும். சரி பாதி ஹாஃப் அண்ட் ஹாஃபா வந்துரும். இத சொல்றதும் உக்ரைனோட மீடியாக்கள் தான். என்ன காரணம்? ஜெலன்ஸ்கி அவர்கள பதவியிலிருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துட்டாங்களா? அப்படிங்கிற சந்தேகங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ. அடுத்தது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல வரலாம். அதாவது இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல நம்பகத்தன்மை போறதுக்கான காரணம் இன்னொரு மிக முக்கியமான காரணம்ங்கிறது பேச்சுவார்த்தை நடந்தது ரஷ்யாவோட. ஏன்னா, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட இறந்த உடல்கள் உக்ரைனோட இறந்த உடல்கள வந்து ரஷ்யா குடுக்கும்போது வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாங்களே இஸ்தான்புல் பேச்சுவார்த்தை அப்போ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, திரும்பவும் 1245 உடல்கள வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் கிட்ட குடுத்துருக்காங்க. உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா, அத வாங்கி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா, தினந்தோறும் கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வச்சு டோர ஓப்பன் பண்ணி மீடியாக்களே வாங்க. பாருங்க. இது நியாயமா? இவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டாமா? என்னதான் எங்கள அடிக்கிறதுக்காக வந்தாங்க. நாங்க அவங்கள வீழ்த்தி இருந்தாலும், அவங்களும் வீரர்கள் தானே! அவங்களுக்கு மரியாதை தர வேண்டாமா? அப்படிங்கிற சென்டிமென்ட்டான ஒரு பின்னு பால் எடுத்து போட்டதுல உக்ரைனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் உக்ரைன் எத்தன உடல்கள் வாங்கியிருக்கிறாங்கன்னா, 6057 உடல்கள உக்ரைன் வாங்கியிருக்காங்க. ஸோ 6000 உடல்கள் வந்திருக்குதே. நீங்க எவ்வளோப்பா குடுத்துக்கிறீங்கன்னா 27. சரி இப்ப 1200 குடுத்தாங்களா? ரிட்டர்ன் ஏதாவது குடுத்தீங்களான்னா குடுக்கல. குடுக்கறத மட்டும் வாங்கிட்டு போய்க்கிறாங்க. ஸோ இந்த இஸ்தான்புல் அக்ரீமெண்ட்ல என்ன பேசுனாங்களோ, அது வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அத சீர்குலைக்கப்படுமா? திரும்பவும் உக்ரைன் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? இல்ல பிரச்சனை பெருசாகுமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி பேச்சுவார்த்தைக்கு போலினா உக்ரைனோட மக்களுக்கு ஆல்ரெடி ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல நம்பிக்கைத்தன்மை கம்மியாயிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல இறக்கும் விகிதம் கொடுக்கக்கூடிய உடல்களோட விகிதம் தாறுமாறா இருக்கு. இப்ப இந்த சமயத்துல ஆள் பிடிக்கிற வண்டி வேற உக்ரைன்ல பல பகுதியில இருக்கு. இப்ப லிவிவ் பகுதியில இது உக்ரைனோட மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய இதுதான். நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி இங்கிலீஷ்ல பிழைகள் இருக்கலாம். அது உக்ரைன் லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது சைடுல இமேஜ் லோட் ஆயிருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லிவிவ் பகுதி இருக்கு இல்லையா? அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நபர மொபைலைஸ் பண்ணி ட்ரெய்னிங் பண்ணியிருந்துக்கிறாங்க. ட்ரெய்னிங் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஒரு ட்ரக்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, டோர தொறந்து எட்டி குதிச்சுட்டாரு கீழ. எட்டி குதிச்சு மண்டையில அடிபட்டிருக்குது. சீரியஸான நிலைமையில இருக்கிறா. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் ரெடி பண்ணி சேர்த்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா, மண்டை உடைஞ்சிருச்சுல்லங்க. இப்ப மொபைலைஸ் பண்ண மாட்டீங்களா? அப்படிங்கிறது போல ஆளாளுக்கு கைய உடைச்சுக்கிறாங்க, கால உடைச்சுக்கிறாங்க, மண்டைய உடைச்சுக்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த உக்ரைனோட மக்கள் மிக மோசமான துன்பத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாற்று கருத்துல அதுக்கான காரணம் தவறான லீடரை தேர்ந்தெடுத்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஸோ பார்ப்போம் உக்ரைனோட மக்களுக்கு பெருமளவுல விருப்பம்லாம் இல்ல. இப்போதைக்கு ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு. அதையும் மீறி உக்ரைன் தொடர்ந்து போர் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு மக்கள் உறுதுணையா இருக்க போறாங்க அப்படிங்கறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வேடிக்கையான செய்தி. இது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட பார்டர் காட்ஸ் தரப்புல இருந்து குடுக்கக்கூடிய இமேஜ். அது நாங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க இருந்தாங்க. ஒண்ணு உடைச்சுக்கிற கேங் ஒண்ணு தனியா இருக்குது. கை கால்லாம் உடைச்சுக்கிற கேங் தனியா இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பேர்ப்பட்ட கேங்ன்னா, தப்பிச்சு எப்படியாவது வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா? தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படிங்கிறது போல நினைக்கக்கூடிய நபர்கள். இப்ப இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அடிச்சு புடிச்சு காசு சேர்த்தி வச்சு 1500 ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம். கொஞ்சம் பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு உத்தரவுப்பா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா, பார்டர் கார்டு கிட்ட வந்து பண்ணா பேரம் பேசி இருந்துக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஏதோ முன்ன பின்ன இருக்கும் போல தெரியுது.
பட் ஆனா என்னன்னா, அவரு நீதி நேர்மை கடைபிடிக்கிறவர் போல தெரியுது பார்டர் கார்டு. ஸோ அதனால எனக்கே நீ லஞ்சம் தரியா? புடி புடி ஜெயில்ல போடு அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஜெயில்ல போட்டு அடுத்தது என்னங்க நீங்க ஃப்ரண்ட் லைனுக்கு மொபைலைஸ் பண்றதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ உக்ரைனை விட்டு தப்பிச்சு ஓட நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல வளைச்சு வளைச்சு புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் வீட்டுல இருந்து இருந்தா கூட தப்பிச்சிருக்கலாமா இருக்கலாம். இன்னொரு 1 மாசம் 2 மாசத்துக்கு தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடிடலாம்னு நினைக்கும் போது, அதுவும் காசு கொடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற கவலைகள் வருது. அது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப இது போல விஷயங்கள்லாம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகைன்ஸ்டா நடந்திருக்குல்ல. இப்ப அவர் வந்து உட்காந்து பேசணுமா இல்லையா மீடியாக்கள் முன்னாடி முதல்ல பேசிக்கிறாரு. ஸோ அப்படி பேசும்போது என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நாங்க தாக்குதல் பண்ணாம இருந்தோம். ஆனா கிரெமென்சுக் பகுதியில என்ன பண்ணிக்கிறாங்க? நம்ம இந்த கிரெமென்சுக்ல தாக்குதலோட வீரியம் அதிகளவிற்கு பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. உக்ரைனோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் ஒரு சிட்டினா அது கிரெமென்சுக் தான். ஸோ அது மிக முக்கியமான ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டி மேல தாக்குதல் பண்ணது எனர்ஜி ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கம்பைன்டு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பிலிருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தணும். சரி இது போல செய்திகள்லாம் விட்டதுக்கு அப்புறமா அவர் நேரா கிளம்பி எங்க போயிருக்கிறாருன்னா, அதாவது அவரும் அவங்களோட மனைவி ஒலினா ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு போயிருக்கிறாங்க. ஆஸ்திரியாவோட அதிபரான அலெக்சாண்டர் வேண்டர் பெலன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கிறாங்க. பார்த்து கை குலுக்கி எல்லாம் பேசிக்கிறாங்க. இது என்னன்னா ஆஸ்திரியால போய் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்களே, நாங்க வேணா மத்தியஸ்தம் பண்ணுமா அது போல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட சிட்டிஸ் பாதிப்படைஞ்சிருக்கு இல்லையா, எப்படி செர்பியாவோட ஊக்கிக்கவர்கள் நாங்க வேணா ஒரு 2 டவுன் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே போல ஆஸ்திரியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேணா சில மக்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு சில தொகைகளை கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து ஒப்புதல் கொடுத்துக்கிறாங்க. மெமரண்டம் கையெழுத்து பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா நாடுகளுக்கும் போய் ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. எங்க நாட்டுக்கு இப்படி ஆகி போச்சு, காசு கொடுங்க, நாங்க எங்க நாட்டை சீரமைக்கணும் அப்படிங்கிறது போல. போர் செய்யும் போது தெரியல, இப்ப போர் செஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஜெயிச்சது உடனே நம்ம ரஷ்யா கிட்ட ரெப்ரேஷன் வாங்கிக்கலாம், ரஷ்யாவோட பகுதிகள்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அதாவது இவரோட முன்னாள் கனவு நம்ம பார்த்துருப்போம் சேனல்ல, ரொம்ப மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும். அதாவது பார்டர் 1200 கிலோமீட்டர் பார்டர் ரேஞ்சுக்கு 50 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி போயிடணும் ரஷ்யா. அதாவது பெல்கிராடு, கர்ஸ்க், பிரியான்ஸ்கி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு பின்னாடி போயிடணும். அவங்க வந்து ஒரு பஃபர் ஜோன் அமைப்பாங்க. ரஷ்யால ராணுவத்தை கம்மி பண்ணணும். இது போல கதையை கனாலாம் கண்டுட்டு இருந்தாங்க. அப்ப ரஷ்யா கிட்ட ரெப்ரேஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிற போல இருந்தாங்க. இப்ப ரஷ்யா கொடுக்காதனால தோத்து போன யூரோப்பியன் யூனியன் தான் தரணும். ஸோ அதனால அவங்க கிட்ட போய் வாங்குறதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கிறாரா அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கேளிக்கைகளா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்ப்போம். ஏன்னா இவங்களும் உக்ரைனுக்கு காசு மேல காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரியா. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப ஆஸ்திரியால வச்சு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தானே. ஏன்னா 6000 உடல்கள் வாங்கி வெறும் 27 ரஷ்ய வீரர்களோட உடல்களை கொடுத்தா அது கொஞ்சம் இதா தானே இருக்கும். ஸோ இப்ப அதை ஓவர் கம் பண்ணதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரா, இல்ல உண்மையாலுமேவா என்ன எதுங்க தெரியல. இப்ப என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, உக்ரைனோட குழந்தைகள் இருக்கிறாங்களா புடிச்சிட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்கள வேணா நாங்க தரோம், அதுக்கு பதிலா ரஷ்ய வீரர்கள் புடிச்சு வச்சுக்கிறீங்களா, அவங்கள கொடுக்குறீங்களான்னு பேரம் பேசுனாங்க தெரியுமா. சில நேரங்கள்லாம் அப்படியும் நடந்திருக்கு அப்படிங்கிறத உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் தரப்புல இருந்து இந்த ஆஸ்திரியால நின்று பேசிக்கிறார். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களோட பேர் கெடுது, அதனால அதை சரி செய்யறதுக்கு ஆஸ்திரியால வச்சு இது போல பேசுறாரு அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியும் இப்போ அந்த மிலிட்டரி பர்சன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, 25 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரஷ்யாவே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல, அதாவது போர்க்களத்துல வந்து பிடிக்கப்பட்ட நபர்களை நாங்களே ரிலீஸ் பண்றோம், ஃபுல்லா ரிலீஸ் பண்றோம், நீங்களும் பிடிச்சிருந்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் ஆல்பாலாருக்கு வந்தாங்க. அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது 18 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் மொபைலைஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைன்ல போய் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காம இறந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது போல நபர்கள்லாம் பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணா அப்புறம் அவங்க குழந்தைங்கன்னு சொன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்ல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் வருது. எது எப்படியோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியாயமா, இதெல்லாம் உலக சட்டமா, குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரர்களை கேட்கறாங்க அப்படிங்கிற நியாயம் கேட்டுக்கிறார் ஆஸ்திரேலியாவின். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.